ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் தி சூசன் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இயேசுநாதர் இந்த பூமியில் அவதரிச்சார். எதற்காக அவதரிச்சார், அவரை பின்பற்றுறவங்க யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் இவர் என்னவெல்லாம் காமிச்சாரு, பக்தியை எப்படியெல்லாம் போதிச்சாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த காலத்தில் எப்படி மனிதராக இருந்து அதுக்கப்புறம் கடவுளாக மாறி மக்களுக்கு எப்படி பல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இயேசுநாதருடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள், மனித நேயத்துக்கு அன்பு மட்டும்தான் தேவை, மனித நேயமும் வேணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுனால அதற்கு அச்சு அசல் எப்படியோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. இந்த நாட்டில் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே அன்பு தான் பின்பற்றணும். வேறொரு கடவுள் சும்மா அடிச்சுக்கிட்டா அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஒன்று தான், சாமி ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சீரிஸோடைய ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கும். அது சூப்பராக வந்திருக்கு. அதேமாரி இவங்க அந்த காலகட்டங்களில் நடப்படுற அந்த லொக்கேஷன் அப்படியே காமிச்சிருக்காங்க. இதில் நடித்த அந்த இயேசுநாதராக நடித்த அவர் அச்சு அசலாக அதே மாதிரி இருக்கார். அவருடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. சிறப்பான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த கேரக்டர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே மைனஸே எதுவுமே இல்லைங்க, எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸாக அது கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். இந்த சீசன் அந்த மாதிரி சீன்ஸுக்கு எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.